अभी एक फैशन हो गया है, आम्बेडकर 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 आम्बेडकर। इतना नाम अगर भगवान का लेते तो 7 जन्मों तक स्वर्ग मिल जाता। अच्छी बात है ना ना, सुनिए तो। ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசிஸ்லாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பு சபை விவாதத்தில் அமித்ஷா அவர்கள் பேசிய பேச்சு என்பது நாடு முழுவதும் பேசுபொருளா மாறி இருக்கு. அம்பேத்கர் என்று பேசுவது ஃபேஷன் ஆகிவிட்டது, அதற்கு கடவுள் பெயர் சொன்னாவது புண்ணியம் கிடைக்கும் என்று அமித்ஷா அவர்கள் பேசினார். அதற்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்த உடனேயே எதிர்க்கட்சிகள் ஏஐ வைத்து என்னுடைய பேச்சை திருத்தி விட்டனர் என்று ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். இன்னொரு பக்கம் கார்கே அவர்கள் என்ன பதவி விலக சொல்றார், நான் பதவி விலக தயார், ஆனா காங்கிரஸ் கட்சி இன்னும் 15 வருஷத்துக்கு எதிர்க்கட்சி தான் அப்படின்ற விளக்கத்தை அவர் கொடுப்பதை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி பதற்றத்தோடு அமித்ஷாவைக்காக ஒரு ஆதரவு அறிக்கை ஒன்று வெளியிடுகிறார். காங்கிரஸை அதில் குற்றம் சாட்டுகிறார். ராகுல் காந்தி அவர்களையும் சந்தித்து பார்லிமெண்ட்டை சுமூகமா நடத்துங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். நடக்கக்கூடிய சம்பவங்களை எப்படி பார்க்க? சுதந்திர போராட்டத்திற்கு முன்பு, சுதந்திர போராட்ட காலகட்டம், இன்றைய காலகட்டம் வரைக்கும் இப்படி நம்ம இதை பார்க்கணுங்க. காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபின்னு தயவு செஞ்சு யாருமே பார்க்க வேண்டாம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த நாட்டோட ஐகானிக் லீடர்ஸ், இப்போ தமிழ்நாட்டுக்கு ஐகானிக் லீடர்ஸ் இருக்காங்க. திராவிட அரசியலேருந்து வந்திருப்பாங்க. கலைஞர் மட்டும் ஐகானிக் லீடர் இல்லை, பெரியாருக்கு முன்பே அயோத்திதாச பண்டிதர் வந்துட்டாரு. பெரியாரே அவரை பற்றி பெரிய அளவுக்கு பாராட்டி பேசியிருக்கிறாரு. அப்போ நம்மளோட திராவிட இயக்க வரலாறு அல்லது திராவிடம்ங்கிற அந்த உணர்வு வரலாறுங்கிறது 1900 தொடங்குது. நம்ம இடஒதுக்கீடு ஆணை என்பது 100 வருஷம் பழமையானது, 1920கள். இப்படியான ஒரு வரலாற்று பின்னணியில தான் நம்ம எதையுமே அணுகணும். அப்போ ஆல் இண்டியா பேசிஸ்ல ஐகானிக் லீடர்ஸ் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, முகமது அலி ஜின்னா. நீ முகமது அலி ஜின்னாவை இப்போ பாகிஸ்தான் கேட்டாருங்கிறதுனால அவரோட பங்களிப்பை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. எம்ஏ ஜின்னா வரலாறை படிச்சு பார்க்கணும் எல்லாரும். அம்பேத்கர், டாக்டர் அம்பேத்கர், இப்படி இவங்கெல்லாம் ஒப்பாரும் விக்காரும் இல்லாத தலைவர்களுக்கு இடையில கருத்து வேற்றுமை இருந்திருக்கும். ஏனென்றால் ஒரு குறிக்கோளை நோக்கி போகும்போது குறிக்கோளை அடைவதற்கான இலக்கு இருக்கு இல்லைங்களா, அதுல கருத்து வேற்றுமை வரும். இப்ப முகமது அலி ஜின்னாவுக்கும் மகாத்மா காந்திக்கும் இடையில ஏற்பட்ட கருத்து வேற்றுமைகள் பல்வேறு அரசியல் மாறுதல்களுக்கு வழிவகுத்தன. அம்பேத்கருக்கும் நேரு அவர்களுக்கு இடையில ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் பல்வேறு அரசியல் மாறுதல்களுக்கு வழிவகுத்தன. அந்த காலகட்டத்தை நம்ம தாண்டி வந்துடுறோம். 1952 தேர்தல், இன்னைய தேதிக்கு 2024. இப்ப 2024 அமித்ஷா அவர்கள் பார்லிமெண்ட்ல பேசும்போது அவரோட பெரிய ஸ்பீச்சுங்க அது. அவரே என்ன சொல்றாருன்னா, என் ஸ்பீச்சில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து பார்க்காதீங்கன்னு. ஆனா அந்த என்டையர் ஸ்பீச்சோட அந்த ஒரு பகுதி தான் அந்த முழுமையான அவரோட பேச்சின் உள்ளடக்கமா இருக்கு. அதான் அதோட சிக்கல். அவர் முழுமையாக பேசுறாரு, காங்கிரஸை கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஆனால் அந்த பேச்சோட எண்டில் என்ன சொல்றாரு, அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர், நீங்க அம்பேத்கர் பேரை இவ்வளவு உச்சரித்துக்கு போயிடலாம், கடவுளோட பேரை உச்சரித்திருந்தா சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம். இதுதான் இதுல முத்தாய்ப்பு எள்ளல் துணியோட முடியுது. இந்த இடத்துலதான் உண்மையான பிரச்சனைங்கிறது ஆரம்பிச்சது. என் பேச்சை திருச்சி வெளியிட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஏஐ தொழில்நுட்பம்னு சொல்றதெல்லாம் ரொம்ப பைத்தியக்காரத்தனம். ஏன்னா என்டையர் பார்லிமெண்ட் ஸ்பீச் லைவ் டெலிகாஸ்ட், அதுல எல்லாரும் எல்லாத்தையும் எடுத்து பார்ப்பாங்க. இன்னைக்கு இணையத்துல எல்லாமே அவைலபிள். ஒரு சின்ன போர்ஷன், அந்த போர்ஷனை எடுத்து சர்க்குலேட் பண்றது மூலமா அமித்ஷா அவர்களை தவறாக புரிந்து கொண்டார்கள் சொல்றதெல்லாம் அர்த்தமற்ற வாதம். அப்ப இதை எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, அம்பேத்கர் அவர்களுக்கும் இந்துத்துவவாதிகளுக்கும் இடையே கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலமாக நடைபெற்று வந்த மோதல். 75 ஆண்டுகளுக்கு முன்பு அம்பேத்கரோட நிறைய கோட் இருக்கு, நிறைய அவர் பேசியிருக்கிறார் இதை பற்றி. அதாவது அவர் இந்து மதத்திலிருந்து விலகி புத்த மதத்துக்கு போவதற்கு முன்பு ஒரு சிறிய செய்தி என்னன்னா, புத்த மதத்துக்கு போவதற்கு முன்பு அவர் பெரியாரையும் அழைத்தார், நீங்களும் வாங்க. அப்ப பெரியார் என்ன சொல்றாரு, நான் வரமாட்டேன், நான் இந்து மதத்துல இருந்துதான் இந்து மதத்தை கிரிட்டிசைஸ் பண்ண முடியும், நான் இந்து மதம் வேண்டான்னு பௌத்த மதத்துக்கு போனேன்னா என் மதத்தை நான் கிரிட்டிசைஸ் பண்ற உரிமையை இழந்துருவேன். இதான் பெரியார் சொன்னது. ஆனா அம்பேத்கர் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு என் மக்களுக்கான சம உரிமை, அந்த சம உரிமை என்கிற அடிப்படையில நான் இந்து மதத்திலிருந்து விலகுகிறேன்னு அவர் சொன்னார். நான் இன்னும் சொல்ல போனால், நான் பிறந்தது இந்துவாக இருக்கலாம், ஆனால் நான் மரணமடைய போவது இந்துவாக அல்லங்கிற அந்த பெரிய முத்தாய்ப்பு அவர் வைக்கிறார். அப்போ அம்பேத்கர் கோட், அவர் சொல்லிய பல்வேறு கருத்துகள், இதுல ஹிந்து ராஜ்
அதாவது இந்து ராஜ்யம். அப்போ இந்துஸ்தான் நம்ம சொல்லி சுதந்திர போராட்ட காலத்தில் வர்ணிக்கப்பட்டது. இன்றைக்கும் பாரதிய ஜனதாவில் இந்துஸ்தான்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்கள், அகண்ட பாரதங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். இஃப் ஹிந்துராஜ் டஸ் பிகம் அ ஃபேக்ட், இட் வில் பி த கிரேட்டஸ்ட் கலாமிட்டி ஃபார் திஸ் கண்ட்ரி. இதுதான் வந்து அம்பேத்கரோட அடிப்படை கருத்து. ஹிந்துராஜ் என்பது சாத்தியப்பட்டால் அதுதான் இந்த நாட்டுக்கு பேரழிவாக முடியும். No matter what the Hindus say, Hinduism is a menace to liberty, equality and fraternity. It is incompatible with democracy. Hindu Raj must be prevented at any cost. இது அவரோட கருத்து மட்டும் இல்ல, அது தொடர்ந்து அவரை வலியுறுத்தியும் வரார். நிறைய அவரோட பேச்சுகள் எல்லாத்துலயுமே வலியுறுத்தி வரார். நிறைய பவுண்ட் வால்யூம்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்க அம்பேத்கர் பேச்சுகளை பார்க்கறதுக்கு. அப்போ அவர் ஏன் வந்து இந்த கருத்து சொல்றாரு, அது அவரே விளக்கம் கொடுக்குறாரு. ஹிந்து சொசைட்டி என்பதே இல்லை. ஹிந்து சொசைட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இட் இஸ் ஒன்லி a கலெக்ஷன் ஆஃப் caste. பல்வேறு ஜாதிகள் அடங்கிய ஒரு தொகுப்பு தான். இப்போ இன்றைக்கு நீங்க அதை பார்க்கலாம். ஏன் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை பாரதிய ஜனதா ஏத்துக்கல, ஆர்எஸ்எஸ் ஏத்துக்கல? அப்படி ஏத்துக்கிட்டா ஹிந்து ஓட் பேங்க் அல்லது இந்துத்துவா, இந்து சொசைட்டி இதை வந்து நம்ம இழந்துருவோம். ஏன்னா அம்பேத்கர் அதான் சொல்றாரு. அந்த காலகட்டத்தில் இருக்கிற நீங்க எந்த டாக்குமெண்ட் எடுத்து படிச்சு பார்த்தாலும், எந்த தலைவர்களோட புத்தகத்தை எடுத்து படிச்சு பார்த்தாலும் இது ரொம்ப தெளிவாகவே இருக்கும். இன் இந்தியா, பக்தி ஆர் வாட் மே பி கால்டு த பாத் ஆஃப் டிவோஷன், அதாவது கடவுள் சொர்க்கங்கிற அமித்ஷா வாதத்துக்கு 75 வருடத்துக்கு முன்பு அம்பேத்கரை விட கொடுத்திருக்காரு. இன் இந்தியா, பக்தி ஆர் வாட் மே பி கால்டு த பாத் ஆஃப் டிவோஷன் பிளேஸ் அ பார்ட் இன் பாலிடிக்ஸ். பக்தி எல்லாமே இங்க இந்தியால எப்போ 75 இயர்ஸ் 80 இயர்ஸ் பேக், இன்னும் பிஜேபியோட தோற்ற வளர்ச்சியெல்லாம் 80க்கு பிறகு, அதுக்கு முந்தி பாரதிய ஜனசங்கம். அப்போ இது எல்லாமே பாலிடிக்ஸ்குள்ள இருக்கு என்பது அம்பேத்கரின் அத்தனை வருடத்திற்கு முன்பான கருத்து. பட் இன் பாலிடிக்ஸ், பக்தி இஸ் a sure road to degradation and to eventual dictatorship. அரசியல்ல நீங்க பக்தியை கொண்டு வந்தீங்கன்னா அது வந்து காலப்போக்கில் பெரிய அழிவையும் சர்வாதிகாரத்தை நோக்கியும் போகும். இது அவரோட அச்சம். நம்ம தொடர்ந்து அதை பார்க்கிறோம். அப்போ கான்ஸ்டியூஷன், அரசியல் சாசனத்தை வந்து உருவாக்கியவர்களில் அண்ணல் அம்பேத்கர் முதன்மையானவர். அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி அவமதித்த விடவா நாங்கள் அவமதிச்சிட்டோம். இது வந்து பொருந்தாவாதம். காங்கிரஸ் கட்சி அவமதித்திருந்தாலும் தப்பு தானே, அதுக்குண்டான தண்டனை வாக்காளர்கள் கொடுத்துருப்பாங்கல்ல. மன்மோகன் சிங் ஆட்சி 2014 போச்சு. இன்றைய வரைக்கும் வந்து காங்கிரஸ் கட்சியால் ஆட்சிக்கு வர முடியலையே. இப்பவும் அவங்க கிட்ட 100 MP தானே இருக்காங்க. அப்போ காங்கிரஸ் செய்யாதையா நாங்க செய்யறோம்னு சொல்றதுங்கிற மாதிரியான ஒரு அடிப்படை தவறான வாதம் எதுவுமே இருக்க முடியாது. அப்ப ஐகானிக் லீடர்ஸை பற்றி மத்திய உள்துறை அமைச்சர், இவர் வேற நீங்க சொன்னது போல கடவுள் பேர சொல்லியிருந்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிடலாம், இதுக்குள்ள போய் சேர்ந்திருப்பீங்கன்றாரு என்று சொல்வதுதான் இது இவ்வளவு பெரிய சிக்கலுக்கு அடிப்படை காரணமாக அமையும். இப்ப அந்த வீடியோவை நீக்க சொல்லி ட்விட்டர் பக்கத்துக்கும் சரி, அதே போல காங்கிரஸ் எம்பிக்களுக்கும் சரி விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. ஏன் பாஜக இவ்வளவு பதட்டத்தோடு இதை அணுகுறாங்க? இவங்க 400 சீட் ஜெயிச்சாங்கன்னா அரசியல் சட்டத்தை திருத்துவாங்கன்னு சொல்லி காங்கிரஸ் செஞ்ச பிரசாரம், அதுல வந்து நிறைய சீட்டுகளை இழந்தோம். அதே போல தலித் வாக்காளர்களிடம் நம்மளுடைய வந்து செல்வாக்கு குறைந்துவிடும் என்ற அச்சத்தோட வெளிப்பாடை பார்க்கிறதா. ஆனா 2 பேருடைய அறிக்கையிலையுமே தலித் மக்களுக்கு நாங்க நிறைய செஞ்சிருக்கோம் அப்படின்றதான் சொல்வதை பார்க்க முடியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அடிப்படையில வந்து பாரதிய ஜனதாவின் மிகப்பெரிய ஒரு ஆதரவு மாநிலங்களாக இருக்கிற உத்தரப்பிரதேசம், இன்றைக்கு கூட்டணி ஆட்சியில் இருக்கிற பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இங்க வந்து தலித் பாப்புலேஷன் என்பது, பட்டியலின பாப்புலேஷன் 20% 25%. இப்போ உத்தரப்பிரதேசத்துல வந்து இதுக்கான விடையை நம்ம தேடணும்னா மாயாவதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த காலத்துல இருந்து பார்க்கணும். 200 சீட்டுக்கு மேல வாங்கி உத்தரப்பிரதேசத்துல ஒரு கிட்டத்தட்ட முதல் மெஜாரிட்டி கவர்மெண்ட்டை கொண்டு வந்து, ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு முதல் மெஜாரிட்டி கவர்மெண்ட்டை கொண்டு வந்தது மாயாவதி அவர்கள். மாயாவதியோட குரு வந்து காஞ்சிராம் வந்து ஒரு காலகட்டத்தில், அதாவது 96 அந்த காலகட்டத்தில் நடராஜண்ணன், நம்ம சசிகலா அவர்களின் கணவர் நடராஜண்ணனும் காஞ்சிராமும் ரொம்ப க்ளோஸ். அதை வைத்து நாங்களும் அவரை நிறைய தடவை பார்த்துருக்கிறோம். காஞ்சிராம் அவர் பொலிட்டிக்கல் லீடர் மட்டும் இல்லைங்க, அவரோட பார்ட்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி மட்டும் இல்லை, அது இஸ் அ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட். சரி, பார்ட்டிக்கும் மூவ்மெண்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அரசியல் கட்சிகள் சமரசம்லாம் பண்ணும். இப்போ உதாரணமா திராவிடர் கழகம் மூவ்மெண்ட், அது டிஎம்கே பார்ட்டி.
பார்ட்டி ஆகும்போது வாக்கரசியலுக்கு பல சமரசங்கள் பண்ணியிருப்பாங்க. மூவ்மெண்ட்டுக்கு சமரசம் கிடையாது. காஞ்சிராமோட மிகப்பெரிய ஒரு அவரோட பெரிய சாமர்த்தியம் என்ன அப்படின்னா, மூவ்மெண்ட்டையும் பார்ட்டியும் ஒரே திசையில அவர் கொண்டு போய் சேர்த்தார். மாயாவதி அவர்கள் முதலமைச்சரான பிறகு அந்த மூவ்மெண்ட்டை மறந்துட்டாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டியா சர்வைவ் ஆகிறதுக்கே அவங்க முயற்சி பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து பிஜேபி, நீங்க தினமணியில வந்து அந்த ஆசிரியர் அவர் பழைய நினைவுகள், அதாவது எல்லாமே அவரோட ஆல் இண்டியா அனுபவங்கள், அதை பற்றி தொடர்ந்து எழுதிட்டே வராருங்க. எத்தனையோ வாரங்களா அது தொடர்ந்து வருது தினமணி கதிரில். அதை அடிக்கடி நான் படிக்கும்போது, அன்ற காலகட்டத்தில் உத்தரப்பிரதேசத்துல மாயாவதியோடு சேர்ந்து பிஜேபி ஆட்சி அமைச்ச காலகட்டம், இது எல்லாமே வந்து அதுல தெளிவாக கூறப்பட்டிருக்கும். இன்றைக்கு வந்து மாயாவதியோட நிலைமை என்னங்க? நோவர். பிஜேபியோட நிலைமை உத்தரப்பிரதேசத்துல என்ன? அப்போ எப்படி இந்த மாற்றம் ஏற்பட்டது என்று நிறைய விமர்சனங்கள், நிறைய ஆய்வுகள் நடந்திருக்கு. எப்படி இந்த மாற்றம் ஏற்படுதுன்னா, தலித் மக்களோட ஐடென்டிட்டி, அந்த ஐடென்டிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா இந்துத்துவ ஊடுருவி அவங்களை வந்து சான்ஸ்கிரிட்டைஸ் பண்ணுது. அதாவது நீங்க வந்து பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பட்டியலின மக்கள் முன்னேறுவதற்கான பல்வேறு பாதைகளை காட்டுறார். அதெல்லாம் கடினமான பாதை, ரொம்ப எளிது. நீங்க சமஸ்கிருதம் கத்துக்கிட்டீங்கனாலே போதும், நீங்க இந்து சொசைட்டில ஒரு உச்ச இடத்துக்கு போயிடலாம், மேம்பட்ட இடத்துக்கு போயிடலாம். இப்படியான போதனைகள் வந்ததுதான் உத்தரப்பிரதேசத்துல மாயாவதியோட வீழ்ச்சிக்கு காரணம். அவங்களோட ஓட்டு வங்கியை இழந்தாங்க. இதாங்க அதோட ஆய்வு. அப்போ எப்படி இது வருது? எப்படி வருதுன்னா, தலித் ஓட்டு வங்கி ஒரு ஓட்டு வங்கி கன்சாலிடேட்டடா இருக்கு. அதை வந்து பிஜேபி எடுக்கணும்னு பார்க்குது. இங்க நீங்க தமிழ்நாடு பாலிடிக்ஸ்லயும் அதை பார்க்கலாம். அதிமுக ஓட்டு வங்கி ஒரு கன்சாலிடேட்டட் ஓட்டு வங்கி இருக்கு. அப்ப பிஜேபி என்ன பண்ணும் அப்படின்னா, அதிமுகவோட கூட்டணி வச்சா காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமா அதிமுக அழிஞ்சிடும். அப்போ ஒரு 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், ஏதோ ஒண்ணு. ஆனா அதுதான் வந்து ஐடியா. இப்ப சந்திரபாபு நாயுடு வந்து அவருக்கு கம்பல்ஷன், சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றே ஆகணும். கூட்டணி வேணும். கூட்டணினா அங்க பவன் கல்யாண் கூட்டணி வரணும். அப்பதான் அந்த ஓட்டு வங்கி கணக்கு சரியா வருது. பவன் கல்யாண் வந்து முழுக்க அவர் வந்து மோடியோட ஆதரவாளர், பிஜேபியாவே ஆயிட்டார். சந்திரபாபு நாயுடுக்கு முன்பே அவர் என்டிஏல இருக்காரு. அப்போ பிஜேபி என்ன அட்வைஸ் பண்ணுது? பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு கூட்டணி, இதுதான் வந்து வெற்றிக்கு வழி. வெற்றியும் கிடைச்சிருது. வெற்றி கிடைச்ச பிறகு என்ன ஆகுது? பவன் கல்யாண துணை முதலமைச்சர் ஆக்குங்கன்னு பிரஷர் கொடுக்குறாங்க. சந்திரபாபு நாயுடுக்கு மெஜாரிட்டி இருக்கு, தனி மெஜாரிட்டி இருக்கு. துணை முதலமைச்சர் பதவியை வந்து கூட்டணி கட்சிக்கு தர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே கூட்டணி கட்சியை வந்து உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சா கூட ஏதாவது மந்திரி பதவி கொடுக்கலாம். ஆனா இன்சிஸ்ட் பண்ணி துணை முதல்வர் வாங்குறாங்க. எல்லாம் அமைதியா போயிட்டே இருக்கு. திடீர்னு பவன் கல்யாண் என்ன பண்றாரு? அவரே வந்து பிஜேபியோட அட்வைஸு கீழே திருப்பதிக்கு பாத யாத்திரை போறாரு. ஒரு கப்பலை ரைடு பண்றாரு. ரைடு பண்ணி ரேஷன் அரிசி இந்த கப்பலில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, கப்பலை உடனே கைப்பற்றுங்கள் உத்தரவு போடுறாரு துணை முதலமைச்சர். அப்படி உத்தரவு போட முடியுமா? சட்டப்படி முடியாது. அதை விட மந்திரி சபையிலே இருக்கிற ஹோம் மினிஸ்டர், ஒரு லேடி ஹோம் மினிஸ்டர், அவங்களுக்கு எதிராக வந்து ஒரு சட்ட ஒழுங்கெல்லாம் சரியா பாதுகாக்கலாங்க, நான் மட்டும் ஹோம் மினிஸ்டரா இருந்திருந்தேன்னா வேற மாதிரி நடந்திருப்பேன். அப்போ என்ன ஆகுது? இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து சிக்கல்ல மாட்டுறாரு. அவரால் அந்த பக்கம் போக முடியல, இந்த பக்கம் போக முடியல. கொஞ்சம் கொஞ்சமா வந்து பவன் கல்யாண் ஃபோர் ஃப்ரண்ட் கொண்டு வராரு. அதுதான் வந்து பிஜேபி விரும்புறது. இதே தான் உத்தரப்பிரதேச பாலிடிக்ஸ்ல மாயாவதியோட கூட்டணி. மாயாவதியை கொஞ்சம் கொஞ்சமா ஓரம் கட்டினாங்க. இன்னைக்கு தேதிக்கு வந்து யோகி வந்து முதலமைச்சர். தலித் ஓட்டு வங்கி என்னாச்சு? 21% ஓட்டு வங்கியை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே வந்துட்டாங்க. தலித்துக்குள்ளேயே வந்து 2-3 பிரிவினைகளை ஏற்படுத்தினாங்க. உட்பிரிவுகள் இருக்கும் இல்லையா? எல்லா கம்யூனிட்டிலையும் உட்பிரிவு இருக்கும். அந்த உட்பிரிவுக்குள்ள மோதல், அதுக்கு சோசியல் இன்ஜினியரிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்துடுறாங்க. இப்ப இந்த இடத்துல பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை எப்படி வந்து பிஜேபி அந்த இடத்துல ஒரு பொலிட்டிக்கலா ட்விஸ்ட் பண்ணிச்சுன்னா, வாரணாசி தொகுதியில மோடி ஜெயிச்ச தொகுதி, மோடியோட தொகுதி. எல்லா எம்பிக்களும் வந்து ஒரு அடாப்டட் வில்லேஜ், ஒரு தத்தெடுத்த கிராமம் அந்தந்த தொகுதியில் வச்சிருக்காங்க. அதே மாதிரி மோடி அவர்களும் ஒரு கிராமத்தை தத்தெடுத்திருக்காரு வாரணாசி தொகுதியில். அங்க வந்து ஒரு அம்பேத்கர் சிலை, அம்பேத்கர் பார்க், இப்படி அவர் கொண்டு வர்றாரு. எல்லாருமே அம்பேத்கரை மிகப்பெரிய அளவுக்கு மதிக்கிற ஒரு மோடி தான். தலித் மக்களை வந்து இவர் தான் கை தூக்கி விட முடியும்.
தலித் மக்களே வந்து அவர் சமஸ்கிருதம் கற்றுக் கொடுத்து உயர்ந்த ஜாதியாக்குறாரு. இதை விட வந்து தலித் மக்களுக்கு என்ன ஆதரவு வேணும்? இப்படியான பிரச்சாரம் அங்க நடந்தது. காலப்போக்கில் அந்த சிலையை கவனிப்பாரே இல்லைங்க. சிலைக்கு வந்து சோலார் லைட் போட்டு இது சிஸ்டம், பேட்டரி கூட மாத்தல, பால் அடிஞ்சு போய் கிடக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அங்க வந்து தலித் இளைஞர்கள் மத்தியில வேற மாதிரியான விழிப்புணர்வு வருது. அப்போ இந்த தலித் ஓட்டு வங்கி கையை விட்டு போயிருமோங்கிறதுல தான் இந்த பதட்டம் வருது. நீங்க கேட்ட அதே கேள்விதான். அதே நேரத்துல உத்தரப்பிரதேசத்துல பல இடங்களுக்கு பெயர் மாற்றம் பண்றாங்க. பெயர் மாற்றம் பண்ணும்போது எல்லாமே வந்து இப்போ உதாரணமா ஏகலைவன் கதை உங்களுக்கு தெரியும். ஏகலைவனோட குரு துரோணாச்சாரியார ஏகலைவன் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர். அவருக்கு வந்து வித்தை கற்பித்து கொடுக்கும் போது பிராமணர்களுக்கு தான் இந்த வித்தை கற்பிச்சு கொடுக்கணும்னு சொல்லி அவனோட கட்ட வரல வாங்கிடுறாருங்கிறதான் நம்மளோட மித்து, நம்மளோட புராணம். புராணம்னு சொல்றதை விட நம்மளோட பழங்கதைன்னு வச்சுக்கோங்க. இது வந்து என்னன்னா அங்க உத்தரப்பிரதேசத்துல துரோணாச்சாரியார் வந்து வில்லனாக சித்தரிக்கப்படுகிறார். தமிழ்நாட்டுல வந்து அப்படி நம்ம பெரிய அளவுக்கு பாக்குறது இல்ல. உத்தரப்பிரதேசத்துல துரோணங்கிற வார்த்தை வில்லன், தலித் விரோதி. திடீர்னு ஒரு ஊரை வந்து துரோணாச்சாரியார் பெயர்ல வந்து அந்த ஊருக்கு பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. அப்ப நீங்க ஒரு பக்கம் தலித் ஆதரவா காட்டுறீங்க, ஒரு பக்கம் வந்து நாங்க யாரை வந்து வெறுக்கிறோமோ அவர் பேரை வந்து எங்க கிராமத்துக்கே சூட்டுறீங்க. இதெல்லாம் அங்க இருக்கிற பிரச்சனைங்க. இது எல்லாமே வந்து உள்ள இருக்கிற குமுறல்கள். இப்போ இந்த உள்ள குமுறல்களுக்கெல்லாம் ஒரு வடிகால் மாதிரியான ஒரு விஷயம் தான் பார்லிமெண்ட்ல நடந்துருச்சு. அதனாலதான் இது இவ்வளவு பெரிய மேட்டரா மாறுது. சாதாரணமா அதை பாத்தீங்கன்னா ஒரு லைட் வெயின்ல சொன்ன மாதிரி இருக்கும். பதற்றம் வருவதற்கான காரணம் என்னன்னா உத்தரப்பிரதேசத்தில் தலித் ஓட்டு வங்கி எழுந்துருவோமோன்னு தான். பீகார்ல தேர்தல் வருது, தலித் ஓட்டு வங்கி எழுந்துருவாங்க. இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு சொல்லி ஆகணும். பீகார்ல இருக்கிற பிற அரசியல்வாதிகள், சிராக் பஸ்வான் வந்து அங்க ஒரு ஓட்டு வங்கி. ஆனா அவர் வந்து அமித்ஷா பேச்சுக்கு மறுப்பு தெரிவிக்கல. இன்னும் சொல்லப்போனா அதை ஆதரிக்கிற மாதிரி கருத்து சொல்றாரு என்றால் வந்து அந்த ஓட்டு வங்கி அங்க பாதிக்கப்படும். அப்போ தலித் ஓட்டு வங்கி பாதிப்பு அந்த ஃபியர் ஏன் வந்துச்சுன்னா அமித்ஷா வந்து போற போக்குல சொன்ன ஒரு மோசமான கமெண்ட் காரணமா தான். அவரோட என்டையர் ஸ்பீச்சை திருச்சி போட்டுட்டாங்கன்னு சொல்றது அது தவறான வாதம். என்ன காரணம்னா என்டையர் ஸ்பீச்சோட முத்தாய்ப்பு எண்டு எது? ஒரு சினிமா அப்படின்னு வந்தாங்க, படத்தோட எண்டு கிளைமாக்ஸ் எதுங்கிறத பார்ப்பாங்க எல்லாரும். அப்ப அந்த அவர் சொன்ன கிளைமாக்ஸ்ல அவர் சொன்ன விஷயங்கள் இது இன்னைக்கு நாடு பூரா நீங்க சொன்ன மாதிரி பேசுபொருள் மட்டும் இல்ல, போராட்ட பொருளாகவும் மாறிடுச்சு. அப்போ இந்த இடத்துல பார்லிமெண்ட் பேச்சு அதை பகிர்ந்ததுக்கு நடவடிக்கை எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அது எப்படி எடுக்க முடியும்? இன்னும் சொல்ல போனால் பார்லிமெண்ட்டுக்கு பிரிவிலேஜ் இருக்கு. பார்லிமெண்ட்டுக்குள்ள தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசினா கூட நடவடிக்கை எடுக்க முடியாது. அது போக என் பேச்சை வந்து திருச்சி வெளியிட்டாங்க என்றால் அந்த பேச்சோட ஒரு போர்ஷன், லாஸ்ட் போர்ஷனா எல்லாரும் சொல்லி பகிர்ந்துருக்கிறாங்க. அவ்வளவுதான். ஒரு மணி நேரம் ஒரு பிரதமரோ உள்துறை அமைச்சரோ பேசுவாங்க. ஒரு மணி நேரத்தையும் யாரும் பகிர மாட்டாங்க. எது ஹைலைட்டோ அதை தானே பகிர்வாங்க. அப்ப ஒட்டுமொத்தமா பாரதிய ஜனதா வந்து ஒரு பொறியில சிக்கிருச்சு. எதுக்கு பிறகு? மகாராஷ்டிரா தேர்தல் வெற்றிக்கு பிறகு காங்கிரஸ் வந்து பலவீனமா தெரிஞ்சது. இந்தியா கூட்டணிக்குள்ளே 1008 குழப்பம் வந்துருச்சு. அந்த இவ்வளவு குழப்பங்களுக்கு மத்தியில பாரதிய ஜனதா தானே இந்த ஆயுதத்தை எடுத்து கொடுக்குது. அம்பேத்கர் பேரை இத்தனை முறை உச்சரித்ததுக்கு கடவுள் பேரை சொல்லியிருந்தா உங்களுக்கு வந்து கதிமோட்சம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு லைட்டா தானங்க சொன்னாரு. இப்படி ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. நேற்று கூட டிவி வாதத்தில் அப்படி வச்சாங்க. இல்ல, ஏனென்றால் இது எல்லாமே வந்து வட இந்தியாவில பல்வேறு முயற்சிகள், அந்த முயற்சிகளின் விளைவாக ஏற்பட்ட அரசியல் குமுறல்கள், இதெல்லாம் சேர்ந்த காரணம். இப்ப ஆன்டி கன்வர்ஷன், மதம் மாற்றுதல் ரொம்ப மோசங்க. இந்து மதத்திலிருந்து எல்லாத்தையும் மாத்திட்டாங்க. கிறிஸ்தவ மிஷினரிகள் தான் இதற்கு காரணம். 81 சென்சஸ்ல 2.7% இந்தியாவோட பாப்புலேஷன் கிறிஸ்டின் பாப்புலேஷன். இப்போ வந்து 2.4. இப்போ புது சென்சஸ் எடுத்தா எவ்வளவு குறையும் தெரியல. அப்போ மதம் மாற்றி இருந்தாங்கன்னா அவங்க கூடி இருக்கணுங்களா? சோ அப்ப அந்த வாதமே தவறுன்னு ஆயிருதுல்ல. 2.5% இருக்கிற மக்கள் அடுத்த சென்சஸ் வரும்போது 5.5% மாறி இருந்தாங்கன்னா மதமாற்றம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா மதமாற்றத்துக்கு பதிலாக நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, நீ தலித் மக்கள் உயர் ஜாதி ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் வழி அப்படின்னு தவறான பாதையை காட்டுறீங்க. பாரதி வந்து தலித் மக்களுக்கு பூணூல் போட்டு விட்டாருங்க, மகாகவி பாரதி. ஆனா அவர் என்ன எதுக்காக போட்டாருன்னா, எல்லாரும் வந்து ஒண்ணுன்னு காட்டுறதுக்கு போட்டாரு. பிறப்பால் அனைவரும் ஒன்றுன்னு காட்டுறதுக்கு போட்டாரு. இது அப்படியான முயற்சி இல்லை.
இது அரசியல் ரீதியாக ஓட்டு வங்கியை உருவாக்குகிற முயற்சி என்று வரும்போது இயல்பாக அம்பேத்கரை வந்து எள்ளல் படுத்தி விட்டார் அமித்ஷா, அந்த வாதத்துக்குள்ளதான் இது வருது. இப்ப இந்த அம்பேத்கருடைய விவகாரம் என்பது தமிழ்நாட்டிலுமே எதிரொலிச்சிருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க, போராட்டத்தையும் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் அமித்ஷா பேரை குறிப்பிடாம கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு கருத்து வெளிப்பட்டிருக்கிறது. பாஜகவை சேர்ந்த எல்முருகனும் சரி அண்ணாமலையும் சரி அமித்ஷா பேசியதுல எந்த தவறுமே இல்லை அப்படின்னு சொல்லி அமித்ஷாவுக்கு ஆதரவான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. எப்படி சார் பாருங்க? பாரதிய ஜனதா இது தனிமைப்படுத்தும். அதாவது தமிழ்நாடு அரசியல்ல அமித்ஷா பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்காத அரசியல் கட்சிகளே கிடையாது. விஜய் அவர்கள் பேரை குறிப்பிடனாலும் ஹோம் மினிஸ்டருங்கிற போஸ்ட் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும் ஒரே பாயிண்ட் தான், எக்ஸப்ட் பிஜேபி. அப்போ பிஜேபியோட கூட்டணி கட்சிகளுக்கு கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும். அதை என்டிஏல இருக்கிற பாமகவுக்கு ஒரு கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும். அவங்க கருத்து சொல்லாமல் தவிர்க்கலாம். ஏன்னா அவங்களோட ஓட்டு வங்கி என்பது அந்த பாக்கெட் பேஸ்டு. இன்னும் சொல்லப்போனால் அது வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த ஒரு ஓட்டு வங்கி. அவங்க கருத்து சொல்லாமல் தவிர்க்கலாம். டிடிவி தினகரன் அவர்கள் கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். பாரதிய ஜனதா கூட்டணியை விஸ்தரிக்கணும்னு நினைச்சா தேமுதிக மாதிரியான கட்சிகள் கருத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இல்லைன்னா அவங்க அரசியல் அரங்கில் தனிமைப்படுத்தப்பட்டு விடுவார்கள். அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டியில் என்ன சொல்றாங்கன்னா, பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுது, 5 முனை போட்டி நிலவ போகுது, பாரதிய ஜனதா அதிமுகவோட கூட்டணி வைக்காது. இன்றைக்கே வந்து அவர் அந்த பேட்டி தெளிவாக சொல்லிவிட்டார். அது குறித்த ஒரு தொலைபேசி பேட்டியும் என்கிட்ட எடுத்தாங்க. அப்போ அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை என்று அண்ணாமலை தெளிவா சொல்றாரு. விஜயோடையும் கூட்டணி இல்லைங்கிறதையும் தெளிவா சொல்றாரு. விஜய் அன்டெஸ்டட், நமக்கு ஓட்டு வங்கி எவ்வளவுன்னு தெரியாது, அதனால அதை பற்றிய டிஸ்கஷன் கிடையாது. ஆனா அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இல்ல, 5 முனை போட்டின்றாரு. 5 முனை போட்டி இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா நிறைய தடவை இருந்திருக்கு. 96 ஆண்டி ஜெயலலிதா களத்துல வந்து திமுக இருந்துச்சுங்க. தமாக காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு வந்து தமாக திமுகவோட சேர்ந்தது. தாய் காங்கிரஸ் ஒரு தனி அணி. வாழப்பாடி ராமமூர்த்தி பாமக, அதாவது திவாரி காங்கிரஸ், ஆல் இண்டியா லெவல்ல வாழப்பாடி ராமமூர்த்தி திவாரி காங்கிரஸ், பாமக ரெண்டு சேர்ந்து ஒரு அணி. வைகோ திமுக இருந்து பிரிஞ்சு வந்து நடைபயணம் எல்லாம் போய் வைகோவும் சிபிஎம்மும் தனி அணி. இது போக 6வது அணி இருக்கும் எல்லா இடத்துலயும். என்னன்னா அதிருப்தியாளர்கள், சுயேட்சைகள், இவங்க 6வது அணி. அப்ப நீங்க 2016 தேர்தல் மக்கள் நல கூட்டணி இருந்த தேர்தல் 5 அணிங்கிறது புதுமையே இல்லை, எப்போதுமே 5 அணி தான். ஆனா உண்மையான போட்டி முதல் 2 அணிகளுக்கு இடையேதான். ஒரு கட்சி ஆளுங்கட்சிய வந்து ஆட்சிக்கு வரக்கூடாதுங்க, இன்னென்ன சாதனைகளை அவங்க இன்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அவங்க நிறைவேற்றல, ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு ஓட்டு, அது முழுமையா இன்னொரு கட்சியை எடுக்கணும்னு பார்க்கும். ஸோ 1, 2 இந்த அணிதான். இப்ப விஜயகாந்த் முதல்ல வரும்போது யோசிச்சு பாருங்க, அது வந்து 5 அணி இருந்ததா இல்லையா? ஸோ பலமுனை போட்டி என்பது சகஜம். முதல் 2 அணிகள் வந்து ஒரு 70% ஓட்டை வாங்கிரும். 70-72% ஓட்டு, சில நேரங்களில் 75 கூட வருங்க. அப்ப அதுலதான் நம்ம வெற்றி தோல்வி பார்க்க முடியும். அப்போ இந்த அம்பேத்கர் இஷ்யூ அதுல வந்து பாரதிய ஜனதா தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. பாரதிய ஜனதாவோட இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கும் தர்ம சங்கடம் வந்திருக்கும். இது இப்போ, அதாவது இன்னும் தேர்தலுக்கு 1 வருஷம் இருக்கும்போது இருக்கிற நிலைமை. இன்னும் போக போக பாரதிய ஜனதா இது மாதிரியான ஸ்டாண்ட் நிறைய எடுப்பாங்க. என்ன காரணம்னா அவங்க ஆல் இண்டியா பார்ட்டி. அப்போ நான் ஏற்கனவே பேசணும் இல்லையா, உத்தரப்பிரதேச பாலிடிக்ஸ் என்னவோ அதுக்கு தான் அவங்க ஸ்டாண்ட் எடுக்க முடியும். அங்க வந்து 80 தொகுதி, அது போக சட்டமன்ற தேர்தல். பீகார் பாலிடிக்ஸ் என்னவோ அதுக்கு தான் அவங்க ஸ்டாண்ட் எடுக்க முடியும். தமிழ்நாடை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அப்போ ஆல் இண்டியா பாலிடிக்ஸோட பிரச்சனை வந்து மாநில பாலிடிக்ஸுக்கும் அதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கும். எனவே பிஜேபி என்பது 1, 2ங்கிற அணிக்குள்ள வரவே முடியாது. 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் வரவே முடியாது. அதற்கு அடுத்த தேர்தலையும் வருமானா இதே நிலைமைதான் தொடர்ந்தா அப்பவும் வர முடியாது. அப்ப எந்த இடத்துல அம்பேத்கர் பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாடு வாக்கு வங்கியில வந்து திசை திருப்பல், மடைமாற்றம் அல்லது வாக்கு வங்கியை பாதிக்கும் என்று வைத்துக் கொண்டால், பொலிட்டிக்கல் ஐசோலேஷன். பாலிடிக்ஸ் வந்து வார் ஆஃப் நேரேட்டிவ்ஸ், அரசியல் உரையாடல்களின் யுத்தம். இது வார் ஆஃப் ஐடியாலஜி, சித்தாந்த யுத்தம். சித்தாந்தம் வந்து அரசியல் உரையாடல்களை விட உயர்ந்தது. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். மூவ்மெண்ட்டுக்கும் பார்ட்டிக்கும் இடையில உள்ள ஒரு வித்தியாசம். மூவ்மெண்ட்டை நம்ம என்னைக்குமே விட்டு கொடுக்க முடியாது. பார்ட்டி மேல நமக்கு கசப்பெல்லாம் கூட இருக்கலாம், திமுக மேல கோபம் கூட இருக்கலாம், அதிமுக பேர்ல கோபம் கூட இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா அடிப்படையில வந்து சில சித்தாந்தங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க. 80ல எம்ஜிஆர் வந்து திடீர்னு பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடும் கொண்டு வந்தாரு. அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. ஏன்னா அது வந்து ஐடியாலஜி.
இந்த இடத்துல இந்த அம்பேத்கர் இஷ்யூ தமிழ்நாடு அரசியல பெரிய அளவுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேரிட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.